வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் லாஸ்ட் பேஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். தி அவுட்பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் பிரிட்டன்ஸ் டெசிஷன் டு இன்வால்வ் இந்தியா இன் தி வார் வித்தவுட் கன்சல்டிங் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் இன் ப்ராவின்சஸ் provoked தி லீடர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் காந்தி. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் எந்த கட்டத்தில் இருக்கோம், எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930s அடுத்த பகுதி 1935களுக்கு அப்புறம். சரியா, 1939 சரியா இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும். இதில் பிரிட்டன் இன்வால்வ் ஆகியிருக்கும். இதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஒப்புதலும் வாங்காமல் இந்தியாவை இந்த போரில் அவங்க ஈடுபடுத்திடுவாங்க. இந்தியாவில் முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ். அண்ட் 1937 எலெக்ஷனில் வின் பண்ணி பெரும்பான்மையான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கும். அப்போது காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்தியாவை நேரடியாக போரில் ஈடுபடுத்தினது யாருக்குமே பிடிக்காது, காந்தி உட்பட. த காங்கிரஸ் மினிஸ்டர் ரிசைன்ட் இன் ப்ரோட்டஸ்ட். இதை எதிர்க்கிற விதமாக எல்லாருமே அவங்களோட பதவிகள்லேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. இதை தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்தியா லான்ச் தி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா இன் அக்டோபர் 1940. நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காமல் நம்ம மேலே எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக காந்தி என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. அப்போ தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அக்டோபர் 1940 ஆரம்பிக்கிறாங்க. சத்தியாகிரகானா என்ன நமக்கு தெரியும், அது என்ன இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகா அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக இல்லாமல் மக்களோட இயக்கமாக இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் போராடுறது. என்ன மாதிரியான போராட்டம்? அறமுறையிலான போராட்டம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் பண்ணுறது சரியில்லை, தப்பு, எங்களுக்கான உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி பேசணும். கண்டிப்பாக இப்படி பேசினா பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க இல்லையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ அதை தான் அவங்க செய்ய சொல்கிறாங்க. கைதாகிக்கிட்டே இருங்க, செல்லில் எல்லாமே நிறைஞ்சி வழிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை பேரை தான் அவங்க கைது செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் என்ன காந்தி ஸ்டார்ட் பண்ண இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இப்படி நிறைய பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கு. To keep up the morale of the Congress. In the meantime, the election of Subhash Chandra Bose as Congress President upset Gandhi. This led to Bose resignation. இந்த டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த 1938-39 காங்கிரஸோட ஆனுவல் மீட்டிங் நடக்கும் இல்லையா, அதில் அவங்களோட பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறத வருடம் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் போஸ் வின் பண்ணிடுவாங்க, சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலி காந்தியடிகள் இன்னொரு கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள தோற்கடிச்சிட்டு சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணது காந்தி ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பட்டாபியின் தோல்வி என்னுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ போஸ்க்கு என்ன பண்ணன்னு தெரியாது, ஏன்னா காந்தியடிகள் இந்த டைமில் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா. ஸோ காந்தியடிகளுக்கு இந்த பெயின் வேண்டாம், நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா காங்கிரஸை குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து தனியாக விலக்கி போய் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியை தோற்றுவிப்பார். லேட்டர் போஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. இது கேட்பாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு விலகி எந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லைனா இந்த கட்சியோட பெயர் கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆஃப்டர் ஹிஸ் எஸ்கேப் டு ஜெர்மனி அண்ட் சிங்கப்பூர் ஃபார்ம்டு இந்தியன் நேஷனல் ஆர்மி அண்ட் கேரிட் ஆன் ஹிஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி காங்கிரஸ் மூமெண்ட். இப்போ என்ன செய்கிறாங்க, காங்கிரஸை விட்டு தனியாக விலகி போய் இப்போது காங்கிரஸோட எந்த கருத்துக்களும் கொள்கைகளும் இவங்க மேலே இருக்காது இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. இந்தியாவுக்கான ஒரு ஆர்மியை திரட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறாங்க. தப்பிச்சு எங்கே போகிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டனால அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ போஸ் அங்கேருந்து தான் தப்பிச்சு போகிறாங்க ஜெர்மனிக்கு. ஜெர்மனியில் போய் ஹிட்லரை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. தென் ரிட்டன் வர வழியில் ஜப்பான்லேருந்து நிறைய சோல்ஜர்ஸை என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணி இந்தியன் நேஷனல் ஆர்மியில் ஜாயின் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. அது ஒரு ஸ்டோரி மாதிரி வரும், நம்ம லெசன் போக போக பார்க்கலாம். த கிரிப்ஸ் மிஷன் அரைவ்ட் இன் மார்ச் 1942 டு அசேஜ் தி நேஷனலிஸ்ட்.
கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறவங்க வராங்க. சரியா, இந்த பிரச்சனைலாம் அப்படி போயிட்டுருக்கு. இதில் நாட்டை வேற ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு கோரிக்கையெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து யாராவது கேட்க வரணும் இல்லையா? அப்படி கேட்குறதுக்காக சர் ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறோட தலைமையில் ஒரு மிஷன் ஒன்று இந்தியாவுக்கு வருது. கிரிப்ஸ் அப்படிங்கிறவங்க நேருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். இவங்க எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1942 வந்து பேச்சுவார்த்தைலாம் பண்ணி பார்க்குறாங்க. யாரும் உடம்படுற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு குழு வந்து வரும், கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வருவாங்க. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேயும் கிரிப்ஸ் வந்து ஒரு மெம்பராக இருப்பார். ஸோ இப்படி ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் வீணாகி போகும்போது கடைசியில் நாட்டை பிரிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறோனையும் நாட்டை ரெண்டாக பிரிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் வந்து அவங்களோட லேண்டுக்கே போயிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் யாரெல்லாம் தனியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடும். ஸோ இப்படி 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இட்ஸ் ப்ரொபோசல்ஸ் போர் நோ ஃப்ரூட். காந்தி டிசைடட் டு எம்பார்க் ஆன் குயிட் இந்தியா மூமெண்ட் இன் ஆகஸ்ட் 1942. ஸோ இது எந்த விதமான பலனும் அளிக்கலை அப்படிங்கிறனால 1942 காந்தி ஒரு மூமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, குயிட் இந்தியா மூமெண்ட். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வெளியே போயிருங்க, இது உங்களோட லேண்டு கிடையாது, இந்தியாவை விட்டு வெளியேறிடுங்க, எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு காந்தியடிகள் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. The British arrested all prominent leaders of the Congress and put down the movement with an iron hand. எப்படியாவது இந்த மூமெண்ட்டை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எல்லா முக்கியமான லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டதுக்கு அப்புறமும் போராட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இதே இதில் தான் தனிநபர் சத்தியாகிரகம் போயிட்டுருக்கு இல்லையா? யார் வேணாலும் இந்த சத்தியாகிரகாவை நடத்தலாம், ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் தான் நடத்தணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஜோஷ் வந்து பீப்புளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. காந்தி languished in jail until May 1944. They came the cabinet mission whose plan was eventually accepted by the Congress. ரெண்டாவது ஒரு மிஷன் வராங்க, அவங்க தான் கேபினெட் மிஷன், தமிழில் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. However, Jinnah and Muslim League persisting in their Pakistan demand announced direct action day. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம் இல்லையா? பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அது என்னென்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஜின்னாவுக்கு இதில் உடன்பாடே இல்லை, நமக்கு தனிநாடு தான் வேணும், இதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கங்கே வன்முறைகள்லாம் வெடிச்சிட்ருக்கு. that ignited communal riots in East Bengal. Gandhi began his tour in the riot hit Navkali. Rajaji's compromise formula and Wavell plan and the Simla conference convened to consider the latter's plan did not help to resolve the deadlock. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. வன்முறை வெடித்த இடத்துலலாம் காந்தியடிகள் போய் நேராக போய் சந்தித்து அவங்ககிட்ட பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நமக்கு வேண்டாம், நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரே நாளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ராஜாஜி அவங்களோட ஸ்டைலில் ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க, சிஆர் ஃபார்முலா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வேவல் திட்டம் வருது, சிம்லா கான்ஃபரன்ஸ் போது, இப்படி நிறைய பேச்சுவார்த்தைகள் தான். இது எல்லாமே ஐடியாஸ், பிளான்ஸ், பேச்சுவார்த்தைகள் தான். எதுவுமே சரிபட்டு வரல, நாட்டை ரெண்டாக பிரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக இருக்கிறாங்க. ஏன்னா ஜின்னா வந்து இப்போ ரொம்ப டென்ஸ்ட் ஆகிட்டார் இல்லையா? நம்ம இந்த இடத்துல ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் சேர்ந்து இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமலே போயிடும், எல்லா விதத்துலேயும் அவங்க பின்தங்கி இருப்பாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கான நாட்டை கொடுங்க அப்படின்னு ஒரு சைடில் ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன் தி மீன் டைம் ராயல் இந்தியன் நேவி ரிவால்டட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியன் நேவியோட ரிவால்ட். சரி, அவங்க ஒரு கப்பல்லே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா குயிட் இந்தியா, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்தியா விட்டு போயிருங்க அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட். இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கான விடுதலை அப்படிங்கிறது இன்னும் துரிதமாகும். ப்ராம்ப்டிங் த பிரிட்டிஷ் டு குயிக்கன் த ப்ராசஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். மவுண்ட் பேட்டன் was appointed Governor General to oversee independence and the partition of the subcontinent into India and Pakistan. ஸோ இங்கே வேவல் இருந்தார் இல்லையா வைசராயா, அவர் ஒரு பிளானை போட்டு வச்சுருவார், இந்த மாதிரி தான் இந்தியாவை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவர் கிளம்பி போயிடுவாங்க இங்கிலாந்துக்கு. இன்னொரு வைசராய் வராங்க, அவங்க தான் யார், மவுண்ட் பேட்டன். இவர் எதுக்காக வராங்க அப்படின்னா வேவலோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வராங்க. இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரியா, இது இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னா இந்த சைடை வெஸ்ட் சைடை ஒரு பார்ட்டாகவும் ஈஸ்ட் சைடை ஒரு பார்ட்டாகவும் பிரித்து இதெல்லாம் பாகிஸ்தான். இது வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், இது ஈஸ்ட் பாகிஸ்தான், நடுவில் இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 3 கூறாக பிரிச்சிடுறாங்க. இதுதான் பார்ட்டிஷன். இதுபடி தான் இந்தியாவுக்கு, இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
லேட்டர் இது வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து ஈஸ்ட் பாகிஸ்தானை லிபரேட் பண்ணுவாங்க. இது பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடாக உருவாகிடும். இது இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இது இப்போ இருக்கக்கூடிய இந்தியா. இது இந்திய தேசிய இயக்கத்தோட இறுதி கட்டத்துக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ லெசனுக்குள்ளே டீட்டெயில்டாக போகலாம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம். Unlike in the past where Gandhi's campaign had assumed a mass character, காந்தியோட கேம்பெயினாலே அது ஒரு பெரிய அளவில் தான் இருக்கும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஈவெண்ட் வந்து அப்படி கிடையாது. காந்தி decided on the strategy of individual satyagraha so that the war against fascism was not hampered. The satyagrahis were handpicked by Gandhi and their demand was restricted to asserting their freedom of speech to preach against participation in the war. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகியும் காந்தியே நேரடியாக செலக்ட் பண்ணுறாரு. சரியா, நீங்கள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி பேசுவாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரி, என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவை இந்த 2ஆம் உலக போரில் ஈடுபடுத்தினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து பேசுங்க அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வார் டைமில் இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு கோவம் வரும் இல்லையா, ஸோ அரெஸ்ட் ஆவாங்க. இப்படி எத்தனை பேரப்பா கைது பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் கடைசி இந்தியன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பேச ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜெயிலில் இடம் இருந்தது அப்படின்னா அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறதான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவோட ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா பீப்புள் வந்து ஜோஷ் இறங்கி போய் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது போயிருக்கும். இப்படி போயிட்டு இருந்தால் நம்ம எப்படிடா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், ஒரு பக்கம் வரி கேட்குறாங்க, ஒரு பக்கம் நமக்கு இப்படி போயிட்டுருக்கு, நம்மளோட தொழிலாம் இழந்துட்டோம், இன்னொன்று நிறைய ஈவெண்ட் பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணி அது வன்முறை காரணமாக பாதியிலே நிறுத்தி இப்படி போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காந்தி கையாண்ட யுக்தி தான் என்ன, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா எந்தெந்த நேரத்தில் மக்களை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. The chosen satyagrahi was to inform the district magistrate of the date, time and place of the protest. On reaching there at the appointed time and publicly declare the following: It is wrong to help the British war effort with men or money. இப்படி ஒரு இண்டிவிஜுவலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாக்காக அப்படின்னா, அவர் என்ன பண்ணணுமா, டைரெக்டாக போய் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நான் இந்த நேரத்தில் இந்த டைமில் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபார்மலாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. காந்தி ஒரு இடத்துல கூட சட்டத்தை என்ன செய்யலை அப்படின்னா மீறலை. அப்படி மீறினாலும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறனால தான் அவங்கள எல்லாமே போர்ட்ரே பண்ணுறாங்க இல்லையா. ஓகே, இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணுற போகிற இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக்கை டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, இது தவறு, பிரிட்டிஷ்க்கு வார்க்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு. எந்த விதத்தில், மக்கள் இங்கேருந்து சோல்ஜர்ஸ் போய் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, மென் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதும் தப்பு, இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போகிறாங்க, வெப்பன்ஸ்க்கு நிறைய டூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பப்ளிக்காக பேசுகிறாங்க. The only worthy effort is to resist all war efforts with non-violent resistance and offer arrest. அவங்க என்ன செய்கிறாங்க, இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது வன்முறையை கையாளாமல் அமைதியான முறையில் நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கணும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகிக்கணும். கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது தெரியும், அரெஸ்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறாங்க. The program began on October 17, 1940 with Vinoba Bhave offering Satyagraha near his Pavnar Ashram in Maharashtra. இவர் தான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி. கேட்கலாம் இல்லையா, முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆச்சாரியா வினோபா பாவே, இவர் தான் யாருன்னா முதல்ல இந்த மாதிரி சத்தியாகிரகியாக செலக்ட் பண்ணப்பட்டு பேசி கைதாகிறாரு. எந்த இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வச்சு தான், பாவ்னர் ஆசிரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வச்சு இந்த சத்தியாகிரகா ஸ்டார்ட் ஆகுது. டேட் கொண்டு கொடுத்துருக்காங்க, October 17, 1940. Gandhi suspended the satyagraha in December 1941. It was revived with some changes and groups offered satyagrahas from January 1941 and was eventually withdrawn in August. என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் போகுது, December 1941 இதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா மேஜரான எல்லா தலைவர்களுமே கைதாக ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பேர் கைது செய்யப்பட்டுறாங்க அப்படின்னோனையும் காந்தி இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
தென் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு குரூப்பாக இல்லைனா 2-3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த சத்தியாகிரகம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஆகஸ்ட்குள்ளே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. August offer. Individual Satyagraha was the Congress response to the August offer by the Viceroy Lord Linlithgow. August offer அப்படிங்கிறது என்னன்னா, இந்த செகண்ட் வேர்ல்ட் வாரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை லார்ட் லின்லித்கோ வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து சொல்லுவாங்க 1940. சரியா, இதான் என்ன ஆகஸ்ட் ஆஃபர். ஆனால் யாருக்குமே இதில் உடன்பாடு இருக்காது. ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டால் 1930 போராட்டம் போயிட்டுருக்கு இல்லையா, அதை வச்சு தான் என்ன செய்யும், January 26 கொடியெல்லாம் ஏற்றி இது வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1940 இந்த வார் எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் தரோம் அப்படின்னு சொன்னால் எந்த தலைவர்கள் கேட்பாங்க சொல்லுங்கள். ஸோ இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா போயிட்டுருக்கு. Linlithgow offered the following: dominion status at some unspecified future, expansion of the Viceroy's Council, வைஸ்ராயோட கவுன்சிலில் வந்து இந்தியர்களுக்கு அதிகமாக இடம் தரும், or the Executive Council to accommodate more Indians in it, setting up a war advisory council with Indians in it, முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் இந்தியன்ஸ்க்கும் இடம் கொடுக்குறோம், recognition of the rights of the minority peopleக்கு நாங்கள் recognition கொடுக்குறோம், and a promise to recognize the Indian people's right to draft a constitution, இந்தியர்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு நாங்கள் உரிமை தர்றோம், at some future date after the war. இதெல்லாம் எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்டால் போருக்கு அப்புறமா. ஏன்னா இப்போ போர் போயிட்டுருக்கு, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எக்ஸாக்டாக பிரிட்டிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் வேணும். காங்கிரஸோட சப்போர்ட் இல்லாமல் மக்களை வந்து என்ன செய்ய முடியாது, இந்த போரில் ஈடுபடுத்த முடியாது. ஸோ ஏதாவது செஞ்சு அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த காங்கிரஸ் லீடரும் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ அதை அப்போஸ் பண்ணுற விதமாக தான் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் போஸ் ஃப்ரம் காங்கிரஸ். போஸ் வந்து காங்கிரஸ் விட்டு போயிடுவாங்க. தி ஆகஸ்ட் ஆஃபர் came too late for the Congress to even negotiate a settlement. அவங்களுக்கே இது பிடிக்காது. இது என்னடா அது நாங்கள் எப்போவோ கேட்டதை நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அதை கேட்டுட்ருப்பாங்க. அதை பற்றி பேசணும்னு கூட உங்களுக்கு தோணாது. The Congress at this time was losing its sheen. Its membership had fallen from 4.5 million in 1938-39 to 1.4 million in 1940-41. இவங்களோட மெம்பர்ஷிப்பும் என்ன செய்யுது அப்படின்னா கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இதில் முஸ்லீம் பார்ட்டிசிபெண்ட்ஸும் இருந்திருப்பாங்க, தலித் பீப்புளும் இருந்திருப்பாங்க. இந்த டைமில் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக போய் அவங்களுக்கான ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய பீப்புளும் இருப்பாங்க இல்லையா. பாருங்களேன், ஒரு வருஷ கேப்புக்குள்ளேயே 3 மில்லியன் பீப்புள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா காங்கிரஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் ஐசோலேட்டட் வித்தின் தி காங்கிரஸ். அவங்கள காங்கிரஸ்குள்ளேயே ஒதுக்கி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவரோட ஐடியாலஜி அப்படிங்கிறது வேறு. ஆஸ் மோஸ்ட் லீடர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டாப் ரெஃப்யூஸ்டு கோஆப்ரேஷன் வித் ஹிம். முக்கியமான தலைவர்களே இவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. போஸ் ரிசைன்ட் and the AICC session at Calcutta elected Rajendra Prasad as president. ஸோ இந்த டைமில் போஸ் வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா காங்கிரஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வெளியே போயிடுவாங்க இல்லையா. போனதுக்கப்புறம் அந்த பிரசிடெண்ட்டாக யாரை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். போஸ் ஃபவுண்டட் தி ஃபார்வர்ட் பிளாக் டு ஃபங்க்ஷன் விதின் தி காங்கிரஸ் and was eventually removed from all positions in the organization in August 1999. ஃபார்வர்ட் பிளாக் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட நான் காங்கிரஸோட ஒரு அங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன முக்கியமான பொறுப்புகள்லாம் காங்கிரஸில் வகிச்சிட்டு இருந்தாரோ அந்த எல்லாத்துலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. லாகூர் ரெசல்யூஷன். The arrogance displayed by the colonial government and its refusal to find a meeting point between the promise of dominion status at some future date and the Congress demand for the promise of independence after the cessation of the war as a precondition to support war efforts was drawn from another development. ஸோ இப்போ என்ன போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில், அதாவது இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறத பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. பட் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து நீங்கள் எப்போ உங்களை வெளியேற்றணுங்கிற முடிவு கொண்டோம், ஸோ எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
that was the demand for a separate nation for Muslims. இந்த இடத்துல முஸ்லிம்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க. Though the genesis of a separate unit or units consisting of Muslim majority regions in the eastern and northwestern India was in the making since the 1930s, the resolution on the March 23, 1940 at Lahore was distinct. ஏற்கனவே வடமேற்கு பகுதியிலையும் இந்தியாவோட கிழக்கு பகுதியிலையும் முஸ்லீம்களுக்காக தனியாக ஏதாவது தொகுதிகளோ இல்லை பகுதிகளோ ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த 2 பகுதிகளையும் பாகிஸ்தான் சொல்லிட்டு தனி நாடாக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எழும்புது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 23, 1940. ஸோ இது வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு அஃபீஷியலாக சொல்கிற ரெசல்யூஷன் தான் என்ன, இந்த லாகூர் ரெசல்யூஷன். There is ample evidence that the Muslim League and its associates were given the necessary encouragement to go for such a demand by the colonial administrators. ஸோ இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பின்னாடி முஸ்லீம் லீக் தான் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு இதை செய்கிறதா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் வந்து அவங்களோட ஆதரவை பிரிட்டிஷ் பக்கம் காட்டுற மாதிரி போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் நடக்கும்ல, அதுக்காக. The resolution then gave the colonial rulers a certain sense of courage to refuse negotiating with the Indian National Congress. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஓகே நம்ம பக்கம் ஒரு பார்ட்டி வந்துருச்சு, ஸோ நம்ம இவங்க கிட்ட பேசினா மட்டும் போதும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மேஜரான பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐஎன்சி, இன்னொன்று முஸ்லீம் லீக். ஸோ முஸ்லீம் லீக் இவங்க பக்கம் இருக்காங்க, ஐஎன்சியோட தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை பிரிட்டிஷ்க்கு இல்லையா. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. Even while they sought cooperation in the war efforts, இருந்தாலும் அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வேணும், பட் இருந்தாலும் முஸ்லீம் லீக் நம்ம சைடு இருக்கிறாங்க, ஸோ ஐஎன்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. In many ways, the Congress at the time was weaker in the organizational sense. இந்த டைமில் காங்கிரஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மெம்பர்ஸ் வந்து எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலே ரொம்ப அதிகமான மெம்பர்ஸ் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் காங்கிரஸை விட்டு வெளியேறி தனிக்கட்சியெல்லாம் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸோட கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படிங்கும்போது பிரிட்டிஷ் ஓகே இவங்க எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு. Moreover, its leaders were committed to the idea that the British war efforts called for support given the character of the Axis power, Germany, Italy and Japan being fascist and thus a danger for democracy. இன்னொன்று ஐஎன்சி வந்து ஒரு டைமில் நம்ம இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் யாரை எதிர்க்கிறாங்க, அதாவது இவங்களோட இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் அவங்களோட இருக்கக்கூடிய கூட்டணி நாடுகள் சேர்ந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். ஜெர்மனியில் யார் இருக்கா, ஹிட்லர் இருக்கிறாங்க. இட்டாலியில் யார் இருக்கா, முசோலினி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஃபாசிசத்தை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அதாவது சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 2 பெரும் தலைவர்கள். இதனால் டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அடிபடும். ஸோ இது வந்து தப்பு, இந்த விஷயத்தை எதிர்க்கிறதுக்காகவாது இந்தியா வந்து போரில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் முடிவுக்கு வராங்க. சரி ஓகே நம்ம போரில் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணலாம், பிரிட்டிஷ் நமக்கு அதுக்கப்புறம் ஏதாவது செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம், பட் நம்மளோட டிமாண்டை வந்து இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி முஸ்லீம் லீக் வந்து பிரிட்டிஷோட சைடில் தான் இருக்கிறாங்க, இப்போ ஐஎன்சி அவங்க பக்கத்தில் போகிறாங்க, அப்போ ஹோல் இந்தியாவும் அவங்க கிட்ட போன மாதிரி தானே. பட் Bose was the only leader who sought non-cooperation with the Allied forces and active cooperation with the Axis forces. பட் என்ன பண்ணல, போஸ் வந்து இவங்க யாரு பக்கமும் போகலை, அதாவது பிரிட்டிஷோட சைடில் இல்லை, ஐஎன்சியோட முடிவையும் ஏற்றுக்கலை. அப்போ போஸ் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப்போசிட் கட்சியான ஜெர்மனி கூட இருக்கிறாங்க. ஜெர்மனினா யார், ஹிட்லர். ஸோ ஹிட்லர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு போவாங்க இல்லையா, ஸோ ஹிட்லர் கிட்ட போகிறாங்க. ஜப்பானில் போய் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட படைகளே திரட்டுவாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இவங்களோட எதிரி நாடுகளோட நட்பு வச்சுருக்கிறாங்க போஸ். ஆல் தீஸ் வேர் தி இம்பார்ட்டன்ட் மார்க்கர்ஸ் ஆஃப் 1940. இது எல்லாமே 1940களில் நடந்த முக்கியமான விஷயங்கள். Things however changed soon with the Japanese advance in Southeast Asia and the collapse of the British Army. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சைட் விக்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு பிரிட்டிஷ் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஜப்பான் பீப்புள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட கை ஓங்க ஆரம்பிச்சிடும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்களோட பவர் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆர்மி டவுன் ஆக ஆரம்பிக்கும். It led to a sense of urgency
among the colonial rulers to ensure cooperation for the war efforts in India, even while not committing to freedom. Winston Churchill, now heading the war cabinet, dispatched Sir Stafford Cripps to talk with the Congress. ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது அவங்க என்ன டிமாண்ட் வச்சாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நீங்கள் போய் பேசி சீக்கிரமாக இந்தியாவை வந்து நம்மளோட வாரில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த டைமில் வின்ஸ்டன் சர்ச்சில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இங்கிலாண்டோட பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு பர்சன். இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதான் என்ன கிரிப்ஸ் மிஷன். ஜப்பான் ஸ்ட்ரோம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இப்போ யாரோட டாமினன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கை வந்து ஓங்கியிருக்கு. இவங்க அப்படியே இங்கிலாண்டோட ஆப்போசிட் டீம்னு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. The year 1941 was bad for the allied forces. allied forcesனால் யார்? இங்கிலாண்டும் அவங்களோட கூட்டணி நாடுகளும், நேச நாடுகள் அச்சு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பிரிச்சிருப்பாங்க. ஸோ நேச நாடுகளான பிரிட்டிஷ்க்கும் அவங்களோட கூட்டணிக்கும் ரொம்ப பேடான இயர். ஃப்ரான்ஸ், போலண்ட், பெல்ஜியம், நார்வே, ஹாலண்ட் had fallen to ஜெர்மனி. யூரோப்பில் ஜெர்மனோட பவர் ஓவர் ஆயிட்டிருக்கு. And Great Britain was facing destruction as well. Of far more significance to India was Japan's march into Southeast Asia. This was happening alongside the attack on Pearl Harbor. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜப்பானு இங்கே இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கடலில் பியல் ஹார்பர் ஒன்று இருக்கும். பியல் ஹார்பர் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமானது. முதல் உலக போரில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது உலக போரில் அமெரிக்காவும் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜப்பான் பியல் ஹார்பரை டிஸ்ட்ரக்ட் பண்ணவும் அவங்களுக்கு கோவம் வந்துடும், அமெரிக்கா வாரில் வந்துடும். ஸோ இப்போ வந்து பிரச்சனை ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிடும். சரியா? ஆல்ரெடி இவங்களோட சைட் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. யார்? ஆக்சிஸ் பவர், ஜெர்மன், இட்டாலி, ஜப்பான். இவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஜப்பான் ஃபார்வர்டாகி போயிட்டே இருக்குது. பட் இவங்க பியல் ஹார்பரில் கை வச்சது ரொம்ப பெரிய தப்பாயிடும். அமெரிக்கா போரில் இறங்கிடும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான 2 அணு ஆயுதங்களை வந்து ஜப்பான் மேலே போட்டுருவாங்க. ஹீரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற 2 பிளேஸில் அந்த பிளாஸ்டில் வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் வரைக்கும் கூட அந்த அணுக்கதிர் வீச்சுகளோட பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் யாருமே அணு ஆயுதங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டிலாம் போட்டுட்டு போயிருக்காங்க. பட் இப்போவும் அதில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அணு ஆயுதங்களே வேண்டாம், எந்த ஒரு பர்பஸ்மே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎன்எஸ்சியில் வந்து பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. பியல் ஹார்பரை அட்டாக் பண்ணிடுறாங்க ஜப்பான். where Japanese warplanes bombed the American port on December 7, 1941. US President F.D. Roosevelt. இந்த டைமில் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அண்ட் சைனீஸ் பிரசிடெண்ட் சியாங் கைஷேக். ஏன்னா அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்களோட டாமினன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ சைனாக்கு ஜப்பானோட அட்வான்ஸ் பிடிக்கல. வேர் கன்சர்ன்ட் வித் ஹெய்லிங் ஜப்பான் ஆன் இட்ஸ் மார்ச், ஹால்ட்டிங் ஜப்பான் ஆன் இட்ஸ் மார்ச். இந்தியா thus came on their radar and the two put pressure on British Prime Minister Churchill to ensure cooperation for the war from the Indian people. ஸோ இந்த டைமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்தியாவோட சப்போர்ட் நமக்கு வேணும், ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, நம்ம ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ தான் எமர்ஜ் ஆகுது. பீப்புள் கிட்ட போய் பேசுங்க, காங்கிரஸோட லீடர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க, நம்ம போரில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பீப்புளை அர்ஜ் பண்ணுறாங்க. அந்த தூதுக்குழு இருக்குது இல்லையா, அது இந்தியாவுக்கு வரப்போகுது. By the end of 1941, the Japanese forces had stormed through the Philippines, Indochina, Indonesia, Malaysia and Burma and were waiting to knock at India's doors in the northeast. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிளேசஸ் அடிச்சுட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எங்கேருந்து வராங்க பாருங்கள். ஜப்பான் இங்கே இருக்குது, ஏஷியா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இல்லையா? ஸோ இங்கேருந்து ஃபிலிப்பைன்ஸ், இண்டோசைனா, இந்தோனேஷியா, மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்மாவில் வந்து இருக்கிறாங்க. பர்மா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். பர்மானா என்ன? இப்போ இருக்கக்கூடிய மியான்மர் இல்லையா? அப்போ நார்த் ஈஸ்ட் ரீஜன் கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப இந்தியாவோட பக்கத்தில் இருக்கிறாங்க. ஜப்பான் உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிரிட்டிஷால் இந்தியாவை தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஜாப்பனீஸ் பீப்புளை டிஃபீட் பண்ணால் தான் இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு கிடைக்கும். இது ஒரு ஃபேக்ட்டு. இப்போது ஜப்பான் வந்து பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணிவிட்டு இந்தியாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே புது கலோனியல் ரூலர் இருப்பார். அவர் தான் யார்? ஜப்பான். ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா புது கலோனியல் ரூலர் வரதுக்கு பதிலாக பழசாக இருக்கிறவங்ககிட்டயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போரில் ஈடுபடணும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதலை கொடுக்குறாங்க.
the way the Southeast Asian region fell raised concerns to Britain and the Indian National Congress. The British forces ran without offering any resistance. The Indian soldiers of the British Indian Army were left to the mercy of the Japanese force. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன செய்கிறாங்க, பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஜப்பான் முன்வாங்குறாங்க. இங்கு இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. எதுக்கு கொல்லாமல் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போஸ் வராரு. யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எனிமியோ அவங்க கூடலாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க போஸ். இந்த கேப்சர் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸை வச்சு தான் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ரெடி பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ ஜப்பான் கிட்ட பேசி எனக்கு இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கொலை பண்ணாதீங்க, அந்த வார் கேப்டிவ்ஸ் அந்த போரில் கைது செய்யப்பட்ட வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கைதிகளை விடுவிச்சு இந்தியன் நேஷனல் ஆர்மியோட சோல்ஜர்ஸாக இந்தியாவுக்குள்ளே அகெயின் கொண்டு வராங்க போஸ். It was from among them that what would later on to become the Indian National Army would be raised. We will study that in detail in this lesson. நம்ம அந்த போர்ஷன் பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பட் இப்போ என்ன டாபிக் போயிட்டுருக்கு அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் வந்து போயிட்டுருக்கு. Churchill was worried that Calcutta and Madras might fall in Japanese hands. சர்ச்சிலுக்கு பயமாக இருக்குது, வின்ஸ்டன் சர்ச்சில், ஏன்னா அந்த டைமில் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா. ஸோ அந்த போரை வந்து தலைமை ஏற்று நடத்துகிற பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஜாப்பனீஸ் பீப்புள் உள்ளே வந்துட்டாங்க. நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கல்கட்டா ரொம்ப பக்கம் இல்லையா, பெங்கால் தான் எக்ஸாக்டாக இந்த எல்லா ரீஜனுமே அப்போ பெங்காலாக தானே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கல்கட்டாவை பிடிச்சிருவாங்க. கல்கட்டா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மெட்ராஸும் அவங்க கையில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறாரு. Similar thoughts ran in the minds of the leaders of the Congress. அவங்களுக்கு இதே பயம் தானே, ஒரு ஃபாரினர் போனால் இன்னொரு ஃபாரினர் வருவாங்க, அது ஜாப்பனீஸ் பீப்புளோ பிரிட்டிஷ் பீப்புளோ யாருனாலும் சரி, இந்தியன்ஸ்க்கு அவங்க ஃபாரினர் தானே. ஸோ அது நடக்க விடக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. And they too were desperate to seek an honorable way how to offer cooperation in the war effort. ஸோ இனிமே தாமதிக்கக்கூடாது, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அர்ஜில் இருக்கிறாங்க. It was in this situation that the Congress Working Committee in December 1941 passed a resolution offering cooperation with the war effort on condition that Britain promised independence to India after the war. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் விடுதலை தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த வாரில் வந்து நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இந்தியா வந்து பிரிட்டிஷ்க்கு கோஆப்ரேட் பண்ண ஒத்துழைக்கிறாங்க, சம்மதிக்கிறாங்க. And transfer power to Indians in a substantial sense immediately. போருக்கு அப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், போர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், பவர் டிரான்ஸ்ஃபரும் உடனடியாக நடக்கணும். அதாவது அதிகார மாற்றம் இருக்குது இல்லையா, இவ்வளோ நாள் பிரிட்டிஷ்கிட்ட இருந்துச்சு, இந்தியர்களுக்கான கையில் பவரை வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான விஷயங்களை இம்மீடியட்டாக எடுக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய ரெசல்யூஷனை 1941 பாஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ். இப்போ பிரச்சனை என்னென்னா ஐஎன்சி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, ஓகே, பிரிட்டிஷ் இதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னே வைங்களேன். மூணாவது இங்கே ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க தான் யார், முஸ்லீம் லீக். இவங்க என்ன சொல்லி பிரிட்டிஷ்கிட்ட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும், இந்தியா கிட்டேருந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கோரிக்கையை வச்சுட்ருப்பாங்க. ஸோ ஒரு முடிவு அப்படிங்கிறத தெளிவாக எடுக்க முடியாமல் சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும். அரைவல் ஆஃப் கிரிப்ஸ். A delegation headed by Sir Strafford Cripps. இந்த குழுவுக்கான தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ். அதனால தான் அவரோட பெயர்லேயே இந்த மிஷன் வந்து அழைக்கப்படுது, கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீச்டு இந்தியா இன் மார்ச் 1942. டிசம்பர் 1941 காங்கிரஸ் இந்த முடிவு எடுக்குது. மார்ச் 1942 கிரிப்ஸ் மிஷன் இந்தியாவுக்கு போகிறாங்க. That Cripps, a Labour Party representative in the War Cabinet under Churchill, was chosen to head the delegation, lent credibility to the mission. Before setting out to India, he announced that British policy in India aimed at the earliest possible realization of self-government in India. பட் வந்து இவங்க என்ன கேட்குறாங்க, இண்டிபெண்டன்ஸ் கேட்குறாங்க. வந்த டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவில் வரும், சுய ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தையை கொடுத்த மாதிரி பேசிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா போகிறாங்க. But the draft declaration he presented before he began negotiation fell for short of independence. பட் விடுதலை அப்படிங்கிறதுக்கான
ஒரு வார்த்தை பக்கத்தில் வந்துட்டு வராமல் போகிற மாதிரி இருக்குது. எதுவும் தெளிவாக சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா ரெசல்யூஷன் படி கொடுத்தாகணும். மாட்டேன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி என்னடா பண்ணுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வார்த்தையில் விளையாடிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா விஷயங்களை சொல்லிட்டு போகிறாரு. கிரிப்ஸ் ப்ரப்போசல். Cripps promised dominion status and a constitution making body after the war. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க சொன்னதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களை நீங்களே ரூல் பண்ணிக்கோங்க. அதாவது க்ரௌனுக்கு கீழே டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் அதான் சரியா. சுப்ரீம் பவர் ஏதாவது ஒன்று இருக்கும், அவங்களுக்கு கீழே சுய ஆட்சி நடத்திக்கிறதா என்ன டொமினியன் ஸ்டேட்டஸ். அப்போ என்ன அர்த்தம், இன்னும் நாங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள்லேருந்து நிறைய தலைவர்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடி. நீங்கள் உங்களே ஆட்சி பண்ணிக்க போகிறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான சட்டமைப்பை எழுதுறதுக்கான ஒரு பாடியை நாங்கள் க்ரியேட் பண்ணி தரோம், நீங்கள் அது மூலமாக உங்களோட அரசியல் சாசனத்தை எழுதிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. The constitution making body was to be partly elected by the provincial assemblies and nominated members from the princely states. சரி, இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, டைரெக்டாக எலெக்ட் பண்ணவங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து இருப்பாங்க, ஏன்னா அவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் உள்ளடக்கியதாக இந்த பாடி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். The draft also spelled out the prospect of Pakistan. It said that any province that was not prepared to accept the new constitution would have the right to enter into a separate agreement with Britain regarding its future status. இப்போ இது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைனா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எங்கள் முஸ்லீம் லீக்கோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த எக்ரிமெண்ட் பிடிக்கலையோ அவங்க தனியாக வெளியே வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட இன்னொரு தனியான ஒரு செப்பரேட்டான ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் நீங்கள் பிரிஞ்சுக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மேலே நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறதான் இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசல் மூலமாக சொல்ல வர விஷயம். The draft did not contain anything new. Nehru recalled later, when I read these proposals for the first time, I was profoundly depressed. அவருக்கு பிடிக்கவே இல்லை சரியா. நான் இதை எப்போ முதல் தடவை ரீட் பண்ணணும், எனக்கு அப்போ டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா இதில் எந்த விதமான புது விஷயங்களும் இல்லை. ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கான கான்ஸ்டியூஷன் நாங்களே மேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேரு அறிக்கை அப்படிங்கிறது 1928 வந்துருச்சு. ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியல, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு காங்கிரஸ் தலைவரும் இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ஷன் ஆஃப் கிரிப்ஸ் ப்ரப்போசல். The offer of dominion status was too little. The Congress also rejected the idea of nominated members to the constitution making body and sought elections in the princely states as in the provinces. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்குது இல்லையா, நாங்கள் சட்டம் இயற்றுறதுக்கு ஒரு பாடியை க்ரியேட் பண்ணுறோம், அதில் எலெக்ட் பண்ண பர்சன்ஸும் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு, எலெக்ஷன் முடிவாகி போச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான தேர்தல் வைக்க வேண்டியதானே, பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து மட்டும் எதுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பிரின்ஸோ ஒரு மினிஸ்டரோ வரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. above all these was the possibility of partition. இது எல்லாத்துக்கும் மேலே பார்ட்டிஷன், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, எங்களை தனியாக விட்டுருங்க, நாட்டை பிரிச்சுருங்க அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. The negotiations were bound to break down and it did. இது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது தோல்வி. ஆப்ஷன்ஸ் ஃபார் காங்கிரஸ் இன் தி வேக் ஆஃப் பியல் ஹார்பர் அட்டாக். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது தான் அந்த பியல் ஹார்பர் அட்டாக் நடக்குது. யார் அட்டாக் பண்ணுறா, ஜப்பான் அட்டாக் பண்ணுறாங்க. யாரோட அட்டாக் பண்ணுறாங்க, யூஎஸோட அமெரிக்கனோட பியல் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை அட்டாக் பண்ணுறாங்க. Churchill's attitude towards the Indian national movement for independence in general and Gandhi in particular was one of contempt even earlier. He did not change even when Britain needed cooperation in the war efforts so desperately. சர்ச்சில் முடிவில் இருக்கார், இல்லை இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுத்து இவங்களோட சப்போர்ட்டை வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. டொமினியன் ஸ்டேட்டஸ், கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி சம்மதானா அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா அவங்களுக்கு இதை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியாவை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை இல்லையா. இப்படி சும்மா அவங்களுக்கு தேவைப்படுற செல்வங்கள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன கண்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்தியாவை அவங்களோட காலனியை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஈவன் அவங்களுக்கு இந்தியாவோட ஹெல்ப் டெஸ்பரேட்டாக தேவைப்படுது அப்படிங்கும்போது கூட சர்ச்சில் இறங்கி வர்றதுக்கு ரெடியாக இல்லை.
காந்தியை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் தான். எப்படி நம்ம நாட்டை நம்ம காந்தியை பார்ப்போமோ அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அவங்களோட கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பட் காந்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது காந்தி எப்படி போய் நிற்கிறாரு, கீழே வந்து ஒரு வேஷ்டி, மேலே ஒரு துணி, ஒரு மேலாடை இப்படி போட்டு ஒரு ஹாஃப் நேக்கடாக போய் நிற்கிறாரு இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ச்சில் வந்து காந்தியை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச்சில் ரெடியாகவே இல்லை இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு. பட் ஹி கேம் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் தி யூஎஸ் அண்ட் சைனா. பட் இவங்களுக்கு வந்து யார் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டைமில் சடனாக இந்த போருக்குள்ளே குதித்த யூஎஸும் சைனாவும். த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீன்வைல் வாஸ் புஷ்ட் அகெயின்ஸ்ட் தி வால். திஸ் ஹேப்பன் இன் 2 ways. The colonial government's adamant stand against any assurance of independence on the one hand, and Subhash Bose campaign to join hands with the Axis power in the fight for independence. இந்த இடத்துல காங்கிரஸ்க்கு புரியாத 2 விஷயம் நடக்குது. ஒன்று, இவ்வளவு இக்கட்டான சிச்சுவேஷனில் கூட நமக்கு இண்டிபெண்டன்ஸ் தரேன்னு இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா பாரு அப்படின்னு பிரிட்டிஷ் பீப்புளை பார்த்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நாட்டில் நம்மளோட கட்சியிலே இருந்த போஸ் இங்கேருந்து வெளியேறி பிரிட்டனுக்கு எதிரான டீமோட சேர்ந்துக்கிட்டு ஃபைட் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இப்படி 2 விஷயங்கள் போயிட்டுருக்கு. போஸ் ஹேட் அட்ரஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆன் தி ஆசாத் ஹிந்த் ரேடியோ ப்ராட்காஸ்ட் ஃப்ரம் ஜெர்மனி இன் மார்ச் 1942. இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் வருது. போஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மனிக்கு போனதுக்கப்புறம் பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு. எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ லைன் மூலமாக, ஒரு ப்ராட்காஸ்ட் மூலமாக. அது பேர் என்ன, ஆசாத் ஹிந்த் ரேடியோ ப்ராட்காஸ்ட். எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து. இன் மார்ச் 1942. திஸ் வாஸ் த கான்டெக்ஸ்ட் இன் விச் காந்தி தாட் ஆஃப் தி குயிட் இந்தியா மூமெண்ட். ஸோ இப்படி அட்ரஸ் பண்ணும்போது தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போஸ் வந்து சொல்கிறாங்க இந்தியாவின் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை சொல்கிறாங்க. இங்கே காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போஸை பார்த்து பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பிரின்ஸ் ஆஃப் பேட்ரியாட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாட்டுப்பற்று மிக்கவர்களையே ரொம்ப உயர்ந்தவர் அப்படிங்கிற அளவுக்கு போஸை வந்து காந்தி அட்ரஸ் பண்ணுறதும் காந்தி வந்து போஸ் அட்ரஸ் பண்ணுறதும் இந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்க்கு அப்புறம் தான், இந்த 1942 இந்த ஈவெண்ட்க்கு அப்புறம் தான் காந்தியடிகள் வந்து குயிட் இந்தியா மூமெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், இவங்க நமக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ நம்ம தான் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிட் இந்தியா மூமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக காந்தி ரெடி ஆகுறாரு. குயிட் இந்தியா மூமெண்ட். Sometime in May 1942, Gandhi took it upon himself to steer the Indian National Congress into action. ஸோ இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. காங்கிரஸ் டவுன் ஆகுது, மெம்பர்ஸ் வெளியே போகிறாங்க, தனித்தனியாக கட்சி வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியல, நிலைமை வந்து கைக்குள்ளே இல்லை. ஸோ காந்தி வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை வந்து அதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஈடுபடுத்த வைக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு காந்தி இறங்குறாங்க. காந்திஸ் டெசிஷன் டு லான்ச் அ மாஸ் ஸ்ட்ரகிள் திஸ் டைம். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மாஸ் ஸ்ட்ரகிள். இதுக்கு முன்னாடி என்ன இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா போச்சு இல்லையா 1940. இப்போ 1942 ஒரு மாஸ் ஸ்ட்ரகிளுக்கு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிட் இந்தியா மூமெண்ட். ஹவெவர் met with reservation from C. Rajagopalachari as much as from Nehru. Conditions were ripe for an agitation. Prices of commodities had shot up manyfold and there was shortage of food grains too. வார் டைமில் எந்த நாடு பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அதோட தொடர்புடைய எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை தான். நம்ம நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா, அமெரிக்காவில் ஏற்பட்ட உலக பொருளாதார பெருமந்தம் எப்படி எல்லா நாடையும் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் பொருட்களோட எல்லா விலையுமே ஏறிக்கிட்டே போகுது. ஈவன் ஃபுட் கிரெயின்ஸ் சாப்பிடக்கூட வழி இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எக்கனாமிக்கலாக, பொலிட்டிக்கலாக, சோஷியலாக எல்லா இடத்துல இருந்தும் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ காந்தி வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டைம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி கூட ராஜாஜி இருக்கிறாரு, நேரு இருக்கிறாங்க. இங்கே ராஜாஜி எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மദ്രാஸ் மாகாணத்தை சேர்ந்தவர், சரியா. ஸோ சேலம் தான் அவங்களோட ஊராக இருக்கும். இங்கேருந்து போனவர் தான் யார், ராஜாஜி. இப்போ 2 இம்பார்ட்டண்டான தலைவர்கள் வந்து காந்தியோட கையில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரை தவிர இன்னொரு முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேலோட ரோல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இதுதான் எங்களோட பிளேஸ் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வெளியே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட் கிட்டேயா போய் பேசி இந்தியாவோட இணைய வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டேல் தான். ஸோ இங்கே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்னொரு தலைவர் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்.
கண்டிஷன்ஸ் வேர் ரைட் ஃபார் அண்ட் எஜிடேஷன். இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுமே பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான ஒரு கண்டிஷனாக இருக்குது. காங்கிரஸ் மீட் அட் வார்த்தா. காந்தி டிசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு காங்கிரஸ் கிட்ட ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும். இதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நாடு முழுக்க இதை அனௌன்ஸ் பண்ணி மக்களை ஈடுபடுத்தணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக காங்கிரஸ் ஒரு இடத்துல கூடுது. அதான் என்ன, வார்த்தா காங்கிரஸ் செஷன். It was in this context that the working committee of the Indian National Congress met at Vartha on July 14, 1942. So இந்த டேட்டில் வார்த்தாவில் சந்திக்கிறாங்க. The meeting resolved to launch a mass civil disobedience movement. இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், ஒரு மாசான லெவலில் இவங்களை எதிர்த்து ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அது பேர் குயிட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. C. Rajagopalachari and Bhulabhai Desai, who had reservation against launching a movement at that time, resigned from the Congress Working Committee. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தயக்கம் காட்டுறாங்க. என்னடா இது அப்படி சொல்லி, இதுக்கு முன்னாடியே நேருவும் ராஜாஜியும் கூட யோசிச்சிருப்பாங்க, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. பட் காந்தி சொல்லும்போது தட்ட முடியாது இல்லையா. ஸோ அந்த ஹெசிடேஷன்லேயே அவங்க கூட இருக்கிறாங்க. பட் இப்போ இது வந்து ரெசல்யூஷனாக பாஸ் ஆகும், இந்த மூமெண்ட் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முடிவெடுக்கவும் ராஜாஜிக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் இந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன செய்கிறாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. நேரு despite being among those who did not want a movement then bound himself with the majority's decision in the working committee. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு காந்திக்கும் நேருக்கும் ராஜாஜிக்கும் என்ன இல்லை அப்படின்னா இந்த மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, டேரெக்டாகவே எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் நேரு அப்படி பண்ணாமல் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பீப்புள் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாரு. மெஜாரிட்டியான பீப்புள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓகே நம்ம இந்த மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒரு ஃபேமஸான ரொம்ப ரொம்ப துடிப்புள்ள ஒரு ஸ்லோகன் ஒன்று வருது, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. The futility that marked the Cripps mission had turned both Gandhi and Nehru sore with the British than any time in the past. இந்த கிரிப்ஸ் மிஷன் ஏற்படுத்தின அளவுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை எந்த ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு ஈவெண்ட்டுமே பிரிட்டிஷ் கூட நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்தி expressed this in a press interview on May 16, 1942 where he said, "Leave India to God. If that is too much, then leave her to anarchy. This ordered discipline anarchy should go, and if there is complete lawlessness, I would risk it." ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா காந்தியான முடியல, ரொம்ப அவருக்கு சஃபகேட் ஆகுது. என்னடா அது நாங்கள் எப்போ கேட்டதை இப்போ கொண்டு வந்து தந்துட்டுருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன ஆளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லீவ் இந்தியா டு காட், இந்தியாவை கடவுள்கிட்ட விட்டுருங்க. இஃப் தேட் இஸ் டூ மச் தென் லீவ் ஹெர் டு அனார்கி, கடவுள்கிட்ட விட்டுறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்னா அவளை வந்து அனார்கி கிட்ட விட்டுருங்க. அவள் அப்படிங்கிறது இங்கே இந்தியாவை தான் சொல்கிறாங்க. சரி, ஒரு நாட்டை வந்து பெண்ணை தாயாக உருவகப்படுத்துறது எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இங்கே அதை தான் சொல்கிறாங்க. ஹெர் அப்படிங்கிறது இந்தியாவை சொல்லுது. அனார்கி அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இல்லாத நிலை, தலைமையே கிடையாது. சரியா, தலைமையே இல்லாமல் ஒரு அரசே இல்லாமல் ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசு அற்ற நிலை. அவளை வந்து என்ன செய்யுங்க, அரசு அற்ற நிலைக்கு விட்டுருங்க, எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வேணாம். ஏன்னா திஸ் ஆர்டர்டு டிசிப்ளின்ட் அனார்கி, இவ்வளவு கட்டமைக்கப்பட்ட ஒரு டிசிப்ளினான அனார்கி இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து அவர் சாடுறாரு. ஷுட் கோ, இது வந்து போகணும். அண்ட் இஃப் தேர் இஸ் கம்ப்ளீட் லாலெஸ்னஸ், சட்டமே இல்லாத ஒரு நிலைமை வந்தால் கூட ஐ வுட் ரிஸ்க் இட், அதுவே பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய அனார்கியான ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதுவே இல்லாத, சட்டமே இல்லாத ஒரு கண்டிஷன் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க காந்தி. அந்தளவுக்கு அவருக்கு பிரிட்டிஷ் மேலே ஒரு வெறுப்புத்தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிட்டு. சரி, நம்பிக்கை இல்லாத தன்மை தான். இனிமேல் இவங்க வந்து நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. த மகாத்மா கால்ட் அப்பான் தி பீப்புள் டு டூ ஆர் டை அண்ட் கால்டு தி மூமெண்ட் ஹி லான்ச்டு ஃப்ரம் தேர் ஆஸ் அ ஃபைட் டு தி ஃபினிஷ். ஸோ இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியாவுக்கு இப்போ இண்டிபெண்டன்ஸ் வேணும், அதை வாங்கிறதுக்காக என் கூட ஃபைட் பண்ணுங்கள்.
செத்துமடி அப்படின்னா இதை செய்ய முடியல அப்படின்னா நம்ம இருக்கவே வேண்டாம், நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், பெட்டர் டை, அதாவது டூ ஆர் டை பேட்டில் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்று இது இல்லைனா இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த போராட்டத்தை வந்து இதோட முடிச்சிருவோம், கடைசி போராட்டமாக இதாக இருக்கட்டும், ஃபைட் டு தி ஃபினிஷ். பிரிட்டிஷ் எதிர்த்து இவ்வளோ நாளமாக போர் போயிட்டு தானே இருக்கும், 300 வருஷமாக ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ லெட் இட் ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. குயிட் இந்தியா. The colonial government did not wait. All the leaders of the Indian National Congress, including Gandhi, were arrested early in the morning on August 9, 1942. இவங்களை என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் கொஞ்சம் கூட ரெடியாக இல்லை இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் சிச்சுவேஷனை ரொம்ப பேர்டன் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன செஞ்சிடறாங்க, எல்லா முக்கியமான தலைவர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. The Indian people too did not wait. The immediate response to the pre-dawn arrest was hartals in almost all the towns. Hartalsனா என்ன, ப்ராட்டஸ்ட், பந்து தான். சரி, எல்லா கடைகளும் அடைச்சிருவாங்க, யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சென்ஸ் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன் எதுக்குமே சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கு. Where the people clashed often violently with the police. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அக்ராஸ் இந்தியா வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். ஒரே ஸ்ட்ரைக்கு தான், சரி, எல்லா இடத்துலையுமே யாருக்குமே கோஆப்ரேட் பண்ணல. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சட்ட மறுப்பு அப்படிங்கிறத காமனாக சொல்கிறாங்க. தி டாடா ஸ்டீல் பிளான்ட் இன் ஜாம்ஷெட்பூர் closed down by the striking workers for 13 days beginning August 20. 13 நாளுக்கு முக்கியமான ஸ்டீல் பிளான்ட்லாம் கூட அடைச்சிட்றாங்க, ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. The textile workers in Ahmedabad struck work for more than 3 months. Industrial towns witnessed strikes for varied periods across India. எல்லா இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ்லையுமே இருக்கக்கூடிய மேஜரான ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூடிட்டு பீப்புள் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க, ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. ப்ரூட்டல் ரெப்ரெஷன். எந்த அளவுக்கு இந்தியன் சைட்லேருந்து நிறைய எதிர்ப்புகள் போயிட்டுருக்கோ அதை அடக்கிறதுக்காக பிரிட்டிஷோட சைட்லேருந்து எஃபர்ட்ஸ் வந்துட்டுருக்கும். இந்த டைம் ரொம்ப ப்ரூட்டலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வார் போயிட்டுருக்கு, தலைக்கு மேலே பிரச்சனை, தோக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ ரொம்ப கொடுமையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டங்களெல்லாம் அடக்க ட்ரை பண்ணுறாங்க. The colonial government responded with brutal repression and police resorted to firing in many places. துப்பாக்கி சூடு தான். The army was called in to suppress the protest. The intensity of the movement and repression can be made out from the fact that as many as 57 battalions were called in as a whole. ஆர்மியை கூப்பிடுறாங்க. இந்த பிரச்சனை, இந்த ப்ரோட்டஸ்ட்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, இதை அடக்கிறதுக்காக இராணுவத்தை வரவழைக்கிறாங்க. எத்தனை பெட்டாலியன்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா, பெட்டாலியன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப், ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 57 பெட்டாலியனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போயிருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. Aircrafts were used to strafe protesters. The momentum and its intensity was such that Linlithgow wrote to Churchill describing the protest as by far the most serious rebellion since 1857. லின்லித்கோ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வைஸ்ராயாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லின்லித்கோ என்ன செய்கிறாங்க, சர்ச்சிலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு, இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உக்கிரமாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் சீரியஸ் ரெபெலியன் சின்ஸ் 1857. 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சீரியஸான ரெபெலியன் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அழைப்பு கொடுத்தது யார், காந்தி. என்ன சொல்லி கூப்பிட்ருக்காங்க, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோட்டஸ்ட் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. த கிராவிட்டி and extent of which we have so far concealed from the world for reasons of military security. ஸோ இது எல்லாமே நம்ம கையை விட்டு போகிற நிலைமையில தான் இருக்குது. இதுக்கப்புறம் இது எதை வச்சும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதோட ப்ரெஷரை வந்து அப்படி என்ன செய்கிறாரு, லெட்டர் மூலமாக சர்ச்சிலுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. Though this base of the protest, predominantly urban, involving the industrial workers and the students, was put down by use of brutal force, the upsurge did not end. மோஸ்ட்லி இந்த ப்ரோட்டஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் தான் நடக்குது, இண்டஸ்ட்ரியில் நடக்குது, ஸ்டூடெண்ட் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் இது என்ன செய்யலை அப்படின்னா அடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே என்ன நடந்திருக்கு, ப்ரோட்டஸ்ட்டும் சரி பிரிட்டிஷோட சைட்லேருந்து ரெப்ரெஷனும் சரி போயிட்டுருக்கு.
இட் ஸ்ப்ரெட் இன் இட்ஸ் செகண்ட் பேஸ் இன் டு தி வில்லேஜஸ். இதோட செகண்ட் பேஸில் தான் ரூரல் சைடு பக்கம் போகுது. கிராமங்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே பரவி கிராமங்களும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த குயிட் இண்டியா மூமெண்ட்டில் ஈடுபடுறாங்க. A 60-point increase in prices of food grains recorded between April and August 1942. கிராமங்கள் ஈடுபடுறதுக்கு இன்னொன்று காரணமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே கிராமங்களில் தான் வரும். உணவுப் பொருட்களோட எல்லா விலையும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதை அவங்க ஃபேஸ் பண்ண அவங்க நேரடியாக பாதிக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ ப்ரோட்டஸ்ட்டில் அவங்க ஈடுபடுறாங்க. had laid the seeds of resentment. In addition, those leaders of the Congress, particularly the socialists within, who had managed to escape arrest on August 9, fanned into the countryside where they organized the youth into guerrilla actions. இந்த ஆகஸ்ட் 9, 1942 நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா. சோஷியலிஸ்ட் மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க அங்கேருந்து தப்பிச்சு வில்லேஜுக்குள்ளே போய் இது பண்ணியிருப்பாங்க, தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. அங்கே போயிட்டு பதுங்கி இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியும் கிராமங்கள் என்ன ஆகுது, குயிட் இண்டியா மூமெண்ட்கான வேவ் அப்படிங்கிறது பரவுது. அவுட் பிரேக் ஆஃப் வயலன்ஸ். ஸோ ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்முறை தான் வெளியே வர ஆரம்பிக்குது. பிகினிங் லேட் செப்டம்பர் 1942, the movement took the shape of attacks and destruction of communication facilities such as telegraph lines, railway station and tracks, and setting fire to government offices. மிலிட்ரியை வச்சு பீப்புளை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா பீப்புள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ என்ன செய்கிறாங்க, எல்லா கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய விஷயங்களையும் துண்டிக்கிறாங்க. டெலகிராஃப் லைனை கட் பண்ணுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனையும் ட்ராக்கையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீயிட்டு எரிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வயலன்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. திஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி கண்ட்ரி அண்ட் வாஸ் மோஸ்ட் இன்டென்ஸ் இன், எங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Eastern United Province, Bihar, Maharashtra and in Bengal. The rebels even set up national governments in pockets they liberated from the colonial administration. ஸோ இந்த டைமில் என்ன செய்கிறாங்கன்னா பேரலல் கவர்மெண்ட் ஒன்று போகுது. ஏதாவது பிரச்சனையில் நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே போக மாட்டோம் அப்படின்னா அதுக்கு மாற்றாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்தியன்ஸே அதுக்கு இணையான ஒரு கவர்மெண்ட்டாக ரன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. எங்கே அதுதான் நடந்துட்டுருக்கு, நேஷனல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சைட் போகுது. And instance of this was the Tamluk Jatiya Sarkar in the Midnapur district in Bengal that lasted until September 1944. இப்படி ஒரு வகையில் லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று போகுது, தம்லுக் ஜத்தியா சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்னாப்பூரில் போயிட்டுருக்கு, பெங்கால் ஸ்டேட்டில். ஸோ இது எப்போ வரைக்கும் நீடிக்குது, செப்டம்பர் 1944. கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க, பேரலாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணியிருக்காங்க. அதுவும் லோக்கல் லெவலில் அப்படிங்கும்போது ப்ரோட்டஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போயிருக்கு. There was a parallel government in Satara. சத்தாரா அப்படிங்கிற பகுதியில் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி ஒரு parallel government அப்படிங்கிறது போயிருக்கு. Socialists like Jayaprakash Narayanan, Achyut Patwardhan, Asif Ali, Yusuf Megreli and Ram Manohar Lohia provided leadership. இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஏன்னா முக்கியமான தலைவர்களாக கைது செய்து ஜெயிலில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டங்களை ஒவ்வொரு இடத்துல லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. காந்திஸ் 21-day fast in jail beginning February 10, 1943 marked a turning point and gave the movement a great push. ஸோ இந்த டைமில் காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன், சரியா. அணு ஆயுதங்களை கண்டு பயப்படாதவங்க கூட இந்த அகிம்சைக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் காந்தி கிட்டேருந்து கற்றுக்கலாம். பயந்துருக்காங்க. ஸோ காந்தி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லுவார். ஒன்று ஹர்த்தால், எல்லாமே என்னதான் ஸ்ட்ரைக் தான், யாருக்கா சப்போர்ட் பண்ணாதீங்க, ப்ரோட்டஸ்ட்டில் ஈடுபடுங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங், உண்ணாவிரதம் இருக்கிறது. தன்னையே அவர் வருத்திக்கிறாரு. அவருக்கு வரக்கூடிய கோவத்தையும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற சிச்சுவேஷனையும் வேறு எது மேலேயும் காட்டலை. பொருள் மேலேயோ பப்ளிக் பில்டிங்ஸ் மேலேயோ பீப்புள் மேலேயோ காட்டாமல் அவரே தண்டிச்சுக்கிறாரு. அதான் என்ன ஃபாஸ்டிங், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் போகிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அதிகமான அளவில் ஃபயர் ஆகுது. காந்தி இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேவ் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவில் புஷ் ஆகுது. கண்ட்ரி ஃபுல்லாகவே இது நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஈவன் தி வயலன்ஸ் இன் அ லிமிட்டெட் சென்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா வயலன்ஸும் இன்னும் கொஞ்சம் போகுது. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க. ஆகா நம்ம இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் பண்ணோம், காந்தி என்ன பண்ணிட்டாங்க,
போராட்டமே வேண்டாம்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வயலன்ஸை இன்னும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா காந்தி கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டடாக தான் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா வயலன்ஸ் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. Spread and intensity of the movement. The spread of the movement and its intensity can be gauged from the extent of force that the colonial administration used to put it down. By the end of 1943, the number of persons arrested across India stood at 91,836. The police shot dead 1,060 persons during the same period. 208 police outposts, 332 railway station and 345 post office were destroyed or damaged very badly. எந்த அளவுக்கு இன்டென்ஸ்டாக அந்த மூமெண்ட் போயிருக்கு அப்படிங்கிறத நிறைய டேட்டா சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்க, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் அவுட் போஸ்ட், ரயில்வே ஸ்டேஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சு, ஏன்னா தீயிட்டுலாம் கொளுத்துனாங்க இல்லையா. ஸோ அப்படி என்னெல்லாம் டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது. At least 205 policemen defected and joined the rebels. R.H. Niblett, who served as district collector of Azamgarh in eastern United Province, removed from service for being too mild with the rebels. ஸோ இந்த டைமில் இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலருக்கு போராட்டங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் அவங்க வந்து பிரிட்டிஷோட சைடில் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்த ஆர்ஹெச் நிப்லெட் என்ன பண்ணுறாங்க, ரெபல்ஸ் கிட்ட, அதாவது இந்த கழகத்தில் ஈடுபட்டவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடத்துகிறாரு, அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். அவங்க அந்த போஸ்ட்லேருந்து என்ன செய்யினாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. Recorded in his diary that the British unleashed white terror using an incendiary police to set fire to villages for several miles and that reprisals becoming the rule of the day. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட நோட்டில் பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யறாங்க, ஒயிட் டெரரை வந்து அன்லீஷ் பண்ணிட்டாங்க. அன்லீஷ் அப்படின்னா வெளிப்படுத்துறது. ஒரு வெள்ளை டெரர் அப்படின்னா பயங்கரம் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஒரு வெள்ளை பயங்கரத்தை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் ஏவி விட்டாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே தீ வச்சு எரிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. Collective fines were imposed on all the people in a village where public property was destroyed. எந்தெந்த இடத்துலனா பொது சொத்துக்களுக்கு வந்து சேதாரம் ஏற்படுத்தினாங்களோ, போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிறது, கவர்மெண்ட் ஆஃபீஸை, ரயில்வே ஸ்டேஷனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து எந்த கிராமத்துக்குள்ளே வருதோ மொத்தமாக அவங்க மேலே ஃபைன் போடுறாங்க. இதுக்கான நஷ்ட ஈடு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபைன் போடுறாங்க. கிளாண்டஸ்டின் ரேடியோ. கிளாண்டஸ்டின் அப்படின்னா இல்லீகல் அப்படின்னு அர்த்தம். சரி, எதுவுமே சட்டப்பூர்வமாக எங்களோட பண்ண முடியல, மறைமுகமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சீக்ரெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ வந்து இப்போ போயிட்டுருக்கு. Yet another prominent feature of the Quit India movement was use of radio by the rebels. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்ததில் என்ன பண்ணியிருப்போம், பேப்பரில் எழுதுனாங்க, நியூஸ் பேப்பரில் எழுதுனாங்க, துண்டு பிரசுரங்களை வந்து விநியோகிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. இப்போ கம்யூனிகேஷனுக்கு ரேடியோ அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்குங்கிறனால ரேடியோ கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா. பை தி ரெபல்ஸ், த ப்ரெஸ் பீயிங் சென்சார்டு. அதே தான், ப்ரெஸ் பீயிங் சென்சார் அப்படின்னா பத்திரிகையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதையும் எழுத முடியாது, ஏன்னா அதுக்குன்னு சட்டம் இருக்குது. உங்களை தேச துரோக வழக்கு போட்டு என்ன செஞ்சுவாங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, விசாரணையின்றி கைது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ப்ரெஸ் அப்படிங்கிறது அவங்களோட கையில் இருக்குது. The rebels set up a clandestine radio broadcast system from Bombay. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீக்ரெட்டாக ஒரு ரேடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து. The transmitter was shifted from one place to another in and around the city. அந்த சிட்டிக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ ஒரு இடத்துல இல்லாமல் மாற்றி மாற்றி இந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்துகிட்டு போய் ரேடியோவில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. உஷா மேத்தா was the first began the clandestine radio operation and its broadcast was heard as far as away as Madras. இதை யார் இதில் வந்து எடுத்து நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா அப்படிங்கிற ஒரு லேடி. ஸோ இங்கே ஒரு ஃபேக்ட் இருக்குது. கிளாண்டஸ்டைன் ரேடியோ, இந்த சீக்ரெட் ரேடியோ மிஷனில் இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா. பாம்பேயில் இருக்கக்கூடிய இந்த ரேடியோ ப்ராட்காஸ்ட் மெட்ராஸ் வரைக்கும் கேட்குது அப்படின்னா ஸோ டெக்னாலஜியை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The Quit India movement was the most powerful onslaught against the colonial state hitherto. The movement included the Congress, Socialist, the Forward Bloc. எல்லா விதமான கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த மூமெண்ட்டில் ஈடுபடுறாங்க. ஓகே,
காங்கிரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. காந்தி சொல்லி காங்கிரஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ஸ் சோஷியலிஸ்ட்டும் இதில் இருக்கிறாங்க, ஃபார்வர்ட் பிளாக்கும் இருக்கிறாங்க. The movement witnessed unprecedented unity of the people and sent a message that the colonial rulers could not ignore. என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையை இந்த மூமெண்ட் வந்து வெளிக்காட்டுது. இதை வந்து என்ன செய்ய முடியாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் இக்னோர் பண்ணவே முடியாது. ரிலீஸ் ஆஃப் காந்தி. ஆல்ரெடி ஃபாஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணன்னு தெரில, காந்தியடிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் உள்ளே இருக்க இங்கே மூமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். காந்திஸ் ரிலீஸ் ஃப்ரம் பிரிசன் ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ். அந்த உண்ணாவிரதம் இருந்தனால அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். ஸோ இந்த காரணத்தினால என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன் May 6, 1944 led to the revival of the constructive program. காந்தி வெளியே வந்துட்டாங்க இல்லையா, ஸோ ரொம்ப எஃபெக்டிவான மெஷர்ஸ் இனி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். காங்கிரஸ் கமிட்டிஸ் began activities in its garb and the ban on the Congress imposed in the wake of the Quit India movement was thus overcome. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குயிட் இண்டியா மூமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்காக காங்கிரஸ் மேலே ஒரு பேன் வருது. நீங்கள் வந்து இனிமேல் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தடை விதிக்கிறாங்க. The colonial state meanwhile put forward a plan for negotiation. பட் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் வராங்க. ஏன்னா வேறு வழி இல்லையே, இந்தியாவோட சப்போர்ட்டை வாங்கி தான் ஆகணும். அப்படின்னா தான் போரில் ஏதாவது விஷயமா சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு வராங்க. Lord Archibald Wavell, who had replaced Linlithgow as Viceroy in October 1943. இப்போ ஒரு புது வைஸ்ராய் வராங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் லின்லித்கோ, இவர் போயிட்டு வேவல் வரார், சரியா, வைஸ்ராய். எப்போ வராங்க, October 1943. had began to work towards another round of negotiation. சரி, இப்போ நான் போய் பேசி பார்க்குறேன், என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேவல் வந்து காங்கிரஸ் பீப்புளோட பேசுகிறதுக்காக வராரு. The message was clear. The British had no option but to negotiate. வேறு வழியே கிடையாது, அவங்களுக்கு பேசி தான் ஆகணும், சரியா. ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் ரெடியாக இல்லை இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ரெடியாக இல்லை இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது வேறு வழியே கிடையாது. சாட்சிக்காரன் காலை பிடிக்கிறத விட சண்டைக்காரன் காலில் போய் விழுந்தலான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்தியா கிட்டேயே வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம், பேசி பார்ப்போம், அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால பேசுகிறாங்க. நல்லவங்க தான், நம்ம பேசவே என்ன செஞ்சிட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிச்சுவேஷனுங்கிறனால சம்மதிச்சிட்டோம். ஸோ இந்தியா இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போகுது. ஸோ இப்படி குயிட் இண்டியா மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இதில் நேதாஜி வந்து என்ன செய்கிறாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து திரட்டிட்டு வராரு. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.